चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. அவ்யக்த வாணி 8/4/1982. உலகத்து லௌகீக மற்றும் ஆன்மீக அலௌகீக சம்பந்தத்தின் தியாகம். இன்று பாப்தாதா தன்னுடைய மகாதானி வரதானி விசேஷ ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். மகாதானி வரதானி ஆகுவதற்கான ஆதாரம் மகா தியாகி. மகா தியாகியாகி ஆகாமல் மகாதானி வரதானி ஆக முடியாது. மகாதானி என்றால் கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களை சுயநலமின்றி அனைத்து ஆத்மாக்களுக்காக கொடுப்பவர். சுயநலமற்றவர், தன்னுடைய நலத்தை விட்டு விலகிய ஆத்மாதான் மகாதானி ஆக முடியும். வரதானி எப்பொழுதும் தனக்குள் குணங்கள், சக்திகள் மற்றும் ஞானத்தின் பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஆத்மா. எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்ட மற்றும் சுப பாவனை, அதாவது அனைவருக்கும் நன்மை நடக்கட்டும் என்று அந்த மாதிரி உயர்ந்த விருப்பம் வைக்கக்கூடியவர். எப்பொழுதும் ஆன்மீக இரக்க மனமுடைய பரந்த மனமுடைய ஆத்மாதான் வரதானி ஆக முடியும். இதற்காக மகா தியாகி ஆகுவது அவசியமாகும். தியாகத்தின் இலக்கணத்தையும் கூறியிருந்தோம். முதல் தியாகம் தன்னுடைய உடலின் நினைவின் தியாகம். இரண்டாவது உடலின் சம்பந்தத்தின் தியாகம். உடலின் சம்பந்தத்தில் முதல் விஷயமாக கர்ம இந்திரியங்களின் சம்பந்தத்தை பற்றி கூறியிருந்தோம். ஏனென்றால் 24 மணி நேரங்களுக்கான சம்பந்தம் இந்த கர்ம இந்திரியங்களுடன் இருக்கின்றது. இந்திரியங்களை வென்றவராகுவது, அதிகாரி ஆத்மா ஆகுவது என்பது இரண்டாவது படி. இதனுடைய விளக்கத்தையும் கூறியிருந்தோம். இப்பொழுது மூன்றாவது விஷயம் உடலின் கூடவே மனிதர்களின் சம்பந்தப்பட்டது. இதில் லௌகீக உலகத்து மற்றும் அலௌகீக ஆன்மீக சம்பந்தம் வந்து விடுகிறது. இந்த இரண்டு சம்பந்தங்களில் மகா தியாகி என்றால் பற்றுதலை வென்றவர். பற்றுதலை வென்றதின் அடையாளம் இரண்டு சம்பந்தங்களிலும் யார் மீதும் வெறுப்பு இருக்காது, யார் மீது பற்றுதலோ அல்லது ஈர்ப்போ இருக்காது. ஒருவேளை யார் மீதாவது வெறுப்பு இருக்கிறது என்றால் அந்த ஆத்மாவின் அவகுணம் அல்லது உங்களுடைய மனம் விரும்பாத காரியத்தை செய்து அடிக்கடி உங்களுடைய புத்தியை சஞ்சலப்படுத்துவார். விரும்பாவிட்டாலும் எண்ணத்தில், வார்த்தையில், கனவில் கூட அவரை பற்றிய தவறான சிந்தனை இயல்பாகவே இருக்கும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்கள், மேலும் அந்த ஆத்மா எதிரில் வந்துவிடும். எப்படி இதயத்தை ஈர்க்கும் பற்றுதல் வைக்கப்பட்ட ஆத்மா விரும்பாவிட்டாலும் கூட தன் பக்கம் கவர்ந்து இழுத்தே விடும். அவர் குணம் மற்றும் அன்பின் ரூபத்தில் புத்தியை கவர்ந்திழுப்பார். மேலும் வெறுப்பான ஆத்மா சுயநலம் நிறைவேறாத காரணத்தினால் அந்த சுயநலம் புத்தியை சஞ்சலப்படுத்தும். எதுவரை சுயநலம் நிறைவேறவில்லையோ அதுவரை அந்த ஆத்மாவுடன் பகைமையின் உணர்வு மற்றும் கர்ம கணக்கு முடிவடைவதில்லை. வெறுப்படைவதற்கான விதையாவது சுயநலத்தின் ராயல் சொரூபமாக வேண்டும் என்பதாகும். இவருக்கு இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இது நடக்க வேண்டும், அப்படி வேண்டும் என்பதின் விருப்பமானது அந்த ஆத்மாவுடன் சுயநலத்தின் சம்பந்தத்தை இணைத்துவிடும். வெறுப்படைந்த ஆத்மாவை பற்றி எப்பொழுதும் வீணான சிந்தனை இருக்கும் காரணத்தினால் பரதர்ஷன சக்கரதாரி ஆகிவிடுவார்கள். ஆனால் இந்த வீணான சம்பந்தமும் பட்டுதலை வென்றவராக ஆகவிடாது.
அன்பின் காரணமாக பட்டுதல் இருக்காது. ஆனால் கட்டாயத்தினால் பிறகு என்ன கூறுவார்கள்? நானோ நொந்து போய்விட்டேன். அப்படி யார் நோகடிக்கின்றாரோ அவர் மேல் புத்தி யோகம் செல்லும் தான் இல்லையா? நேரமும் செல்லும், புத்தியும் செல்லும், மேலும் சக்திகளும் செல்லும். அப்படி ஒன்று இந்த சம்பந்தம். இரண்டாவது, அழியும் அன்பு மற்றும் பிராப்தியின் ஆதாரத்தில் அல்லது அல்ப காலத்திற்காக ஆதாரமாக ஆகுவதின் காரணமா ஏற்படும் பற்றுதல் மற்றும் ஈர்ப்பு, அதுவும் லௌகீக மற்றும் அலௌகீக இரண்டு சம்பந்தங்களிலும் புத்தியை தன் பக்கம் ஈர்க்கும். எப்படி லௌகீகத்தில் தேகத்தின் உறவினர்கள் மூலமாக அன்பு கிடைக்கின்றது, ஆதரவு கிடைக்கின்றது, பிராப்தி ஆகின்றது என்றால் அவர்கள் மேல் விசேஷமான பற்றுதல் செல்கிறது தான் இல்லையா? அந்த பற்றுதலை அகற்றுவதற்கான முயற்சி செய்கின்றீர்கள். எந்த பக்கமும் புத்தி செல்லக்கூடாது என்ற லட்சியத்தை வைக்கின்றீர்கள். லௌகீகத்தை விட்ட பிறகு அலௌகீக சம்பந்தத்திலும் இதே அனைத்து விஷயங்களும் புத்தியை கவர்ந்திழுக்கிறது. தன் பக்கம் புத்தியை சுலபமாக ஈர்த்து விடுகிறது. இதுவும் தேகதாரிகளின் சம்பந்தம்தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது, உள்ளத்தில் ஏதாவது குழப்பத்திற்கான விஷயம் இருக்கிறது என்றால் விரும்பாவிட்டாலும் கூட அல்ப காலத்திற்கு ஆதரவு கொடுக்கும் மற்றும் அல்ப காலத்திற்கு பிராப்தி செய்விக்கும் பற்றுதல் உள்ள அந்த ஆத்மாதான் நினைவில் வருவார். தந்தை நினைவில் வரமாட்டார். பிறகு அந்த மாதிரி பற்றுதல் உள்ள ஆத்மாக்கள் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, மேலும் தன்னை அவ்வாறு தனிநபர்களை நினைப்பதை சரி என்று நிரூபிப்பதற்காக என்ன நினைக்கின்றார்கள் மற்றும் பேசுகின்றார்கள்? தந்தையோ உடலற்றவர் மற்றும் ஒளிவடிவமான உடல் உள்ளவர் இல்லையா? பௌத்தீகமாக இவ்வுலகில் ஏதாவது ஒருவர் அவசியம் வேண்டும். ஆனால் ஒருவேளை ஒரு தந்தையிடமிருந்து அனைத்து பிராப்திகளின் சம்பந்தம், அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் மற்றும் எப்பொழுதும் ஆதரவளிக்கும் அவர் மேல் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயம் இருக்கிறது என்றால் பாப் தாதா நிராகாரமாக ஆக்காரமாக இருக்கின்ற போதிலும் நம்மீது அன்பின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றார் என்பதை மறந்து விடுகின்றார்கள். பௌத்தீக ரூபத்தில் அந்த அனுபவத்தை நிச்சயம் கொடுக்கின்றார். அனுபவம் ஆகாததற்கான காரணம் ஞானத்தின் மூலமாக அனைத்து சம்பந்தத்தையும் ஒரு தந்தையோடு வைக்க வேண்டும் என்பதையோ புரிந்து கொண்டுள்ளார்தான். ஆனால் வாழ்க்கை நடைமுறையில் அனைத்து சம்பந்தங்களையும் கொண்டு வரவில்லை. எனவே சாட்சாத் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் செய்ய முடிவதில்லை. எப்பொழுது பக்தி மார்க்கத்தில் பக்த மாலையின் உயர்ந்த மணியாக விளங்கிய மீராவுக்கு கூட சாட்சாத்காரம் கிடைக்கவில்லை. ஆனால் சாட்சாத் அனுபவம் ஏற்பட்டது என்றால் ஞானக்கடலின் நேரடி ஞான சொரூப குழந்தைகளுக்கு சாக்கார ரூபத்தின் அனைத்து பிராப்திகளுக்கும் ஆதாரமானவர், எப்பொழுதும் ஆதரவளிக்கும் தந்தையின் அனுபவம் கிடைக்க முடியாதா என்ன? பிறகு சர்வ சக்திவானை விட்டுவிட்டு அவரவர்களுக்கு ஏற்றபடி சக்தி உள்ள மனித ஆத்மாக்களை ஆதரவாக ஏன் ஆக்குகின்றீர்கள்? இதுவும் ஒரு நுண்ணியமான கர்மங்களின் கணக்கு என்பதை புத்தியில் வையுங்கள். கர்மங்களின் கணக்கு எவ்வளவு நுட்பமானது என்ற இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஆத்மா மூலமாக அல்ப காலத்திற்கான ஆதாரம் எடுக்கின்றீர்கள் அல்லது பிராப்திக்கான ஆதாரமாக ஆக்குகின்றீர்கள், அந்த ஆத்மாவின் பக்கம் புத்தியின் ஈர்ப்பு இருக்கும் காரணத்தினால் கர்மாத்தீத் ஆகுவதற்கு பதிலாக கர்மங்களின் பந்தனம் கட்டி போட்டு விடுகிறது. ஒருவர் கொடுத்தார், இன்னொருவர் பெற்றார் என்றால் ஆத்மாவிற்கு ஆத்மாவுடன் கொடுக்கல் வாங்கல் ஆனது. அப்படியானால் கொடுக்கல் வாங்கலின் கணக்கு உருவானதா அல்லது முடிவடைந்ததா? அந்த நேரம் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்வார்கள். ஆனால் அந்த முன்னேறுதல் முன்னேற்றம் இல்லை. ஆனால் கர்ம பந்தனத்தின் கணக்கை சேமித்தார்கள். முடிவாக என்ன ஆகும்? கர்ம பந்தனம் உள்ள ஆத்மா தந்தையுடனான சம்பந்தத்தினை அனுபவம் செய்ய முடியாது. கர்ம பந்தனத்தின் சுமையுள்ள ஆத்மா நினைவு யாத்திரையில் சம்பூர்ண நிலையின் அனுபவம் செய்ய முடியாது. அவர் நினைவு பாடத்தில் எப்பொழுதும் பலகீனமாக இருப்பார். ஞானம் சொல்வதிலும் கேட்பதிலும் திறமைசாலியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம்.
ஆனால் சக்திசாலியாக இருக்க மாட்டார். சேவை செய்பவராக இருப்பார், ஆனால் தடைகளை அளிப்பவராக இருக்க மாட்டார். சேவையின் வளர்ச்சியை செய்து விடுவார், ஆனால் விதிபூர்வமான வளர்ச்சி இருக்காது. எனவே அந்த மாதிரியான ஆத்மாக்கள் பேச்சாளராக முடியும், ஆனால் கர்ம பந்தனத்தின் சுமையின் காரணமாக வேகமாக முன்னேறி செல்ல முடியாது. அதாவது பறக்கும் கலையின் வேகத்தை அனுபவம் செய்ய முடியாது. அப்படி இதுவும் 2 விதமான தேகத்தின் சம்பந்தங்கள், அது மகாரதியாக ஆகவிடாது. எனவே முதலில் இந்த தேகத்தின் சம்பந்தத்தை மட்டும் சோதனை செய்யுங்கள். எந்த ஆத்மா மேலும் அது வெறுப்பிற்கான சம்பந்தமாக இருந்தாலும், பிராப்தி மற்றும் ஆதரவின் சம்பந்தமாக இருந்தாலும், ஏதேனும் பற்றுதலோ அதாவது புத்தியின் ஈர்ப்போ இல்லையே என்று சோதனை செய்யுங்கள். அடிக்கடி புத்தி செல்வது மற்றும் ஈர்க்கப்படுவது அது சுமை என்று நிரூபிக்கின்றது. சுமையுள்ள ஒன்று வளைந்து கொடுக்கும், அப்படி இதுவும் கர்மங்களின் சுமையாகிறது. எனவே விரும்பாவிட்டாலும் கூட புத்தி அந்த பக்கம்தான் வளையும். புரிந்ததா? இப்பொழுது ஒரு தேகத்தின் சம்பந்தத்தின் விஷயத்தை கூறினோம். எனவே தேகத்தின் சம்பந்தத்தின் தியாகம் செய்திருக்கிறேனா என்று தன்னைத்தான் கேளுங்கள். அல்லது லௌகீகத்தில் தியாகம் செய்து அலௌகீகத்தில் இணைத்து கொண்டேனா? கர்மாத்தீத் ஆகும் ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த கர்ம பந்தனத்தையும் தியாகம் செய்யுங்கள். அப்படி பிராமணர்களை பொறுத்த அளவில் இந்த சம்பந்தத்தின் தியாகமும் தியாகம்தான். இவ்வாறு தியாகத்தின் இலக்கணம் என்னவென்று புரிந்து கொண்டீர்களா? இப்போது வரும் நாட்களில் இன்னும் கூறுவோம். இப்பொழுது தியாகத்தின் 1 வார பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய பாடம் உறுதியானதா? பிராமணர்களின் விசேஷமே மகா தியாகி. தியாகமின்றி பாக்கியத்தை அடைய முடியாது. பிரம்மா குமாரியாகிவிட்டோம் என்றால் தியாகமாகிவிட்டது என்று அப்படி புரிந்து கொள்ளவில்லையே. பிரம்மா குமாரிகளை பொறுத்தவரையில் தியாகத்தின் இலக்கணம் மிக நுண்ணியமானதாக ஆகிவிடுகிறது. புரிந்ததா? நல்லது. அப்படி எப்பொழுதும் சுயநலமற்றவராக, அனைவருக்கும் நன்மை செய்பவராக, அனைத்து பிராப்திகளையும் சேவையில் ஈடுபடுத்தி சேமிக்கக்கூடிய வள்ளலின் குழந்தைகள், எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய பெறுவதின் அல்பகால பிராப்தியிலிருந்து சுயநலமற்ற, எப்பொழுதும் அனைவருக்காக சுப பாவனை, நன்மை பயக்கும் விருப்பம் வைக்கக்கூடிய மகாதானி வரதானி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है नहीं बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।